நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் தான் நூலை அடுக்கி வச்சுருப்போம். அடுக்கி ஒரு நாள் கூட இருக்காது. அதுக்குள்ளே பார்த்தா நூல் இந்த மாதிரி ஆயிரும். அதுவும் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா அவ்வளவுதான், மொத்தமாக நம்ம ஃபஸ்ட்லேருந்து அடுக்கிற மாதிரி வரும். யூஸ் பண்ணுற பாபின் எல்லாம் எங்கடா போகுதுன்னு பார்த்தா அத்தனை பாபினும் இந்த நூலுக்கு இடையில உள்ள கேப்பில் தான் இருக்குது. நம்ம எப்படி கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாலும் கடைசியில் இந்த மாதிரி தான் ஆகுது. இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாபின் கேஸு சிஸ்ஸரு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா த்ரெட்டை அழகாக நம்ம அந்த ஸ்டிக்கு மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம த்ரெட்டை கொஞ்சம் சாய்ச்சி எடுத்தால் கூட நமக்கு அது வந்து வெளியில் வராத மாதிரி இருக்குது. வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க பொதுவாகவே கம்மியான த்ரெட் வச்சுப்போம். அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருந்து பார்க்கும்போதே நமக்கு எந்தெந்த கலர் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே உள்ள பாக்ஸில் இந்த மாதிரி பாபினை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.